வைரமுத்து தன்னை திராவிட இயக்க படைப்பாளியாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் கலைஞர் வைரமுத்துவின் வைரமுத்தியம் 2025 பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு மட்டுமின்றி தமிழுக்கும், தமிழ் கவிதைக்கும், இலக்கியத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வு இது என கூறினார். இலக்கியத்தின் எல்லா வடிவங்களிலும் நுழைந்து வெற்றிமுகம் கண்டவர் வைரமுத்து எனவும், சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்ற ஒரே பாடலாசிரியர் எனவும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். கள்ளிக்காட்டு இதிகாசகம் ஆணாதிக்க சமுதாயத்தில் சுரண்டப்படும் ஓர் உழைக்கும் பெண்ணின் போராட்டம், கருவாச்சி காவியம், புவி வெப்பமாதல் என்னும் உலக துயரத்தில் இந்திய விவசாயப்படும் விவசாய சொல்லி அதுக்கு தீர்வையும் சொல்லுகிற 3ஆம் உலகப் போர், மரணத்தின் விளிம்பில் கூட நம்பிக்கையை முன்வச்சு வாழ்வின் பெருமை பேசும் தண்ணீர் தேசம், நிலம், நீர், காற்று, தீ, வெளி என்ற 5 பூதங்கள் பற்றிய 5 நெடுங்கவிதைகளின் பெருந்தொகுப்பான மகா கவிதை. இப்படி தன்னோட ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு விதமாக படைச்சவர் நம்முடைய கவிப்பேரரசு அவர்கள். அதனால்தான் கவிப்பேரரசராக அவர் உயர்ந்து நிற்கிறார். மரபையும் புதுமையும் இணைச்சதுதான் நம்முடைய கவிப்பேரரசருடைய சாதனை. சங்க இலக்கியத்தையும் சந்த இலக்கியத்தையும் பிணைத்தவர் அவர். கனவையும் கலையையும் அரசியலையும் சேர்த்தவர் அவர். திரையையும் இலக்கியத்தையும் குடைத்தவர் அவர். தமிழையும் உலகத்தோடு கொண்டு போய் புகுத்தியவர். இதன் மூலம் மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைஞ்சவர். அவர் நூலை படிக்காதவங்க இருக்கலாம், ஆனா அவர் பாட்டை கேட்காத செவிகள் நிச்சயமாக இருக்க முடியாது. என் வானம் பெரிது, என் கேள்வி பெரிது, என் தமிழ் பெரிது, என் தவம் பெரிது, என் தோள்களில் கணக்கும் லட்சியத்தோட வந்த அப்படின்னு சொல்லி அதே லட்சியத்துக்காக வாழுகிறவர் வைரமுத்தவர்கள். தமிழ் பண்பாட்டு மரபை, திராவிட சிந்தனை மரபை, பொது உடைமை கொள்கைகளை குறிக்கோளை கொண்டவராக தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு தான் வைரமுத்துவுடைய தனித்த சிறப்பாகும். திரைத்துறையில வளர்ந்த பிறகு, உயர்ந்த பிறகு, தேசிய விருதுகளை பெற்ற பிறகும் தன்னை திராவிட இயக்க படைப்பாளியாக மறைக்காம அவர் கட்டி காத்த பாராட்டுதான். அதற்காகத்தான் நானும் பாராட்ட வந்திருக்கிறேன். என் இளமை காலத்திலேயே தீ வளர்த்து கொண்டிருந்த திராவிட இயக்கத்துல எனது அடுப்புக்கு நெருப்பு எடுத்துக் கொண்டேன்னு சொல்லும் துணிச்சல் வைரமுத்துவுக்கு இருந்தது. தந்தை பெரியாரின் சுயமரியாதை சிந்தனையையும், புரட்சி கவிஞரின் கவிதை வரிகளும், பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்தும் தன்னை வார்ப்பித்ததா அவர் சொல்லி இருக்கிறார். கலைஞரின் எழுத்துக்களே என் ரத்தத்தின் துள்ள வைத்திருக்கின்றன, என் நாடி நரம்புகளை வீணையாக்கி வாசித்திருக்கின்றன, எல்லா மேடைகளிலும் சொன்னவர் அவர். இந்த கொள்கை உரம்தான் அவரை கவனிக்க வச்சது.